हाँ पाव भाजी हाँ மகா பிரசாத் மீன் சாப்பிட போகிறோம் பாபா கோயிலில். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாருமே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங் 6:10 AM நாங்கள் எக்மோர் ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டோம். எங்கள் ட்ரெயினோட டைமிங் பார்த்தீங்கன்னா 6:20. சத்ரபதி சிவாஜி எக்ஸ்பிரஸில் புனே போயிட்டு புனேலேருந்து ஷிரடி போகிறது தான் எங்கள் ட்ரிப்போட பிளான். இந்த வீடியோவில் ஷிரடி சேவை பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங் தகவலை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 5 minutes தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் போகிறனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. எனக்கு ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப பிடிக்கும். பட் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது ட்ரெயினை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து ட்ரெயின்ஸே கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா பைக் அப்படிலாம் டாக்ஸி தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த ட்ரெயின் ஜேர்னி நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நான் ஆஃப்ரிக்கா போய் ஒரு 1.5 years ஆகியிருக்கும். ஒரு 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின்லேயே போகலை. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் திருநின்ற ஊர். அடுத்ததாக வரக்கூடியது வேப்பம்பட்டு. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஸ்டேஷன்னு சொல்லலாம். ஏன்னா நான் படித்த காலேஜ் இங்கே தான் இருக்குது, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜுக்கு தினமே 4 years பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் இஸ் அன் எமோஷன் தான் நான் சொல்லுவேன். போகிற வழியெல்லாம் சீனரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கல்குவாரி கூட இருக்குது பாருங்கள். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விண்மில்ஸ்லாம் இருந்தது. இந்த விண்மில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றை வந்து உள்வாங்கிட்டு அதை எலக்ட்ரிசிட்டியாக வந்து கொடுக்குது. இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நிறைய காற்று இருக்க இடத்துல தான் வச்சுருப்பாங்க. இது ரொம்பவே ஒரு லாங் ஜேர்னி. ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். லஞ்சுக்கு வந்து ஃபுட்டு வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் எல்லாருமே ஏர்லி மார்னிங் 3 o'clock அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டோம். ஏன்னா ட்ரெயின் வர பார்த்தீங்கன்னா 6:20 பிடிக்கணும். அதே மாதிரி லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இந்த ஒரு டென்ஷனால் நைட்டும் சரியாக தூங்கலை. ஸோ இந்த ஜேர்னியில் யாருக்குமே தூக்கம் மட்டும் சரியாக கிடையாது. நாங்கள் பூனே ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் மிட் நைட் ஆகிடும். गरम पाव भाजी पैसे ले पैसे ले இப்போல்லாம் ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல் பண்ணுறாங்க. பாவ் பாஜி கூட வந்துருச்சு. ஸோ ஈவினிங் மட்டும் ஸ்நாக்ஸ்க்கு எல்லாரும் பாவ் பாஜி வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் போயிட்டுருக்க ட்ரெயினோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ். இந்த ட்ரெயினோட டெஸ்டினேஷன் எங்கன்னா மும்பை. மும்பை போய் ரீச் ஆகிறதுக்கு 24 hours ஆகுது. நாங்கள் மும்பைக்கு முன்னாடியே புனேல இறங்கிடுவோம். புனே போய் ரீச் ஆகிறதுக்கு மிட்நைட் 2 o'clock ஆகிடும். ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தூங்கிட்டோம். ஷார்ப்பாக ஏர்லி மார்னிங் 2 o'clock பார்த்தீங்கன்னா புனே ரீச் ஆகிட்டோம். புனேலேருந்து ஷிரடி போகிறதுக்கு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே ட்ரெயின்லேருந்து சேஃபாக இறங்கி வேனில் ஏறிட்டோம். இப்போ வேன்லேருந்து ஷிரடிக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கோம். புனேலேருந்து ஷிரடிக்கு ஒரு 3 hours போயிடலாம். இப்போ நாங்கள் வந்து ஷிரடிக்கு வந்துட்டோம். ஷிரடியில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா சாய் கண்ணையா. இந்த ஹோட்டலில் உங்களுக்கு ஏசி அண்ட் நான் ஏசி 2 வகையான ரூம்ஸுமே இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இது வந்து கோயிலேருந்து ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஷிரடி வரும்போது பாபா கோயில்கிட்டே வந்துட்டு ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக ஒரு 9 o'clock நாங்கள் எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலில் போய் சாய்பாபா பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த லாட்ஜில் சூப்பரான ஒரு மாதுளப்பழ மரம் கூட இருந்தது. அதில் நிறைய மாதுளப்பழம் கூட காய்ச்சிருக்கு பாருங்க. மார்னிங் 9:15 நாங்கள் பாபா கோயிலில் ரீச் ஆகிட்டோம். இங்கே 2 விதமான தர்ஷன் இருக்குது, ஃப்ரீ தர்ஷன் அண்ட் பெய்டு தர்ஷன். ஃப்ரீ தர்ஷனில் வந்துட்டு காசு எதுவும் நீங்கள் பே பண்ண வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு பாவை பார்த்துடலாம். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு 5 to 6 hours ஆகிடும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன், அதாவது உங்களுக்கு 60 yearsக்கு மேலே ஆகிடுச்சுன்னா அதுவும் ஃப்ரீ என்ட்ரி தான். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை ஃப்ரீயாகவே வந்து உள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க. சீனியர் சிட்டிசன் கூட ஒருத்தர் மட்டும் அகாமடேட் பண்ணுறாங்க. பெய்டு தர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 rupees கொடுத்தீங்கன்னா ஒரு 1 or 2 hours பாபா வந்து நீங்கள் பார்த்துடலாம். இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்க இடம் துவாரகமாய்.
இங்கே தான் பாபா தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்தாரு. இதுதான் பாபாவோட வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா 60 வருஷ காலமா பாபா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தாரு. துவாரகமாய்க்கு பாபா வந்து தங்குறதுக்கு முன்னாடி அது ஒரு உடைஞ்சு போன பழைய மசூதியா இருந்திருக்கு. அங்கே ஒரு வால் கூட கிடையாது. அதை நீங்களே இந்த ஃபோட்டோவில் பாருங்க. 1858 எடுத்த ரியல் ஃபோட்டோ இது. பாபா வரதுக்கு முன்னாடி துவாரகமாய் இப்படி தான் இருந்தது. நெட்டில் சர்ச் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாபா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மசூதியை கொஞ்சம் புதுப்பிச்சு தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டாரு. துவாரகமாய்க்குள்ள ஒரு இடத்துல மாலை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் பாபா எப்போவுமே ஒரு கல் மேலே இந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அந்த ஒரு கல் இப்போ வரைக்கும் துவாரகமாய்க்குள்ள தான் இருக்கு. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு புனிதமான கல் மேலே அமர்ந்து தான் பாபா பல மக்களுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் வழங்கியிருக்காரு. இந்த ஒரு புனிதமான கல் இப்போ துவாரகமாய்க்குள்ள தான் இருக்கு. நீங்கள் ஷீரடி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்லை பார்த்துருப்பீங்க. பாபா எப்பவும் உட்காந்துக்கக்கூடிய இந்த இடத்த நிம்பர்னு சொல்றாங்க. இந்த நிம்பர் எல்லா மசூதிலையும் மெக்கா இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கும். கண்ணை மூடி சாய் நினைச்சு கும்பிட்டு கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாயோட முகத்தை உங்க எல்லாரோடையும் பார்க்க முடியும். நான் பல வாட்டி சாயோட முகத்தை இங்க பார்த்திருக்கேன். நீங்க யாராவது துவாரகமாயில பாபாவோட முகத்தை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது பாபாவுடைய துணி. பாபா வாழ்ந்த காலத்துல இந்த இடத்துல விறகு கட்டைகளை போட்டு பாபா எப்பவும் எரிச்சிட்டே இருப்பாரு. இதுல கிடைக்கிற சாம்பலை பாபா உதின்னு சொல்றாரு. இந்த உதியை பயன்படுத்தி தான் பாபா மக்களோட பல கொடிய வியாதிகள் எல்லாம் குணப்படுத்தியிருக்காரு. பாபா வாழ்ந்த காலத்துல இருந்து ஒரு 130 வருஷமா இப்ப வரைக்கும் இந்த துணி அணையாம எரிஞ்சிட்டே தான் இருக்கு. இதுல கிடைக்கிற உதிய மக்களுக்கு இன்னும் ஷீரடியில கொடுத்துட்டே இருக்காங்க. பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் அன்னதானம். துவாரகமாயில தன் கையாலேயே சமைச்சு அங்க வர மக்களுக்கு எல்லாம் தன் கையாலேயே உணவு பரிமாறுவாரு. ஷீரடியில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கல்ல. பாபாவோட தர்ஷன் இந்த வாட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. விஐபி தர்ஷன்ல ஒரு 1/2 an hourக்குள்ள பாபாவை எல்லாரும் பார்த்துட்டோம். பாபாவுடைய தர்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா பாபா கூடவே வாழ்ந்த மகள்சா பத்தி, ஷாமா, லக்ஷ்மிபாய் அவங்க வீட்டுக்கு இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஷீரடியில் ஷாப்பிங்க்கு நிறைய கடை இருக்கு. பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கையில் கட்டக்கூடிய பாபாவோட கயிறு எல்லா கலர்ஸ்லையும் இந்த கடையில் இருக்கு பாருங்க. நீங்கள் ஷீரடி போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல கொய்யாக்கா விற்கிறத பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் தோட்டத்து கொய்யாக்கா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஷீரடி எப்போ போனாலுமே சென்னைக்கும் கொஞ்சம் கொய்யாக்கா வாங்கிட்டு வருவோம். இப்போ நாங்கள் எல்லாரும் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாபா வாழ்ந்த காலத்தில் பாபாவுக்கு நெருக்கமானவங்க ஒரு சில பேர் இருந்தாங்க. அதில் லக்ஷ்மிபாய் அம்மாவும் ஒன்று. பாபாவுக்கு லக்ஷ்மிபாயை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி லக்ஷ்மிபாய்க்கும் பாபாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாபாவோட உயிர் பிரிகிற கடைசி நொடி வரைக்கும் அவங்க சாய் கூடவே இருந்தாங்க. பாபாவுடைய மகள். பாபா வந்து இந்த அம்மா வந்து தன்னுடைய மகள் மாதிரி பாதுகாத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அம்மா பாபாவை வந்து தன்னுடைய அப்பா மாதிரி வந்து பணிவிடை செய்வாங்க. பாபாவோட உயிர் பிரியறதுக்கு முன்னாடி லக்ஷ்மிபாய் கிட்ட 9 நாணயங்களை கொடுத்தாரு. 9 காயின் வந்து என்னன்னா நவவித பக்திக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் அது. அதாவது அர்ச்சனை பண்ணுறது ஒரு பக்தி, சேவை பண்ணுறது ஒரு பக்தி, நாம ஜபம் பண்ணுறது ஒரு பக்தி, அப்புறம் வந்துட்டு நண்பனாக இருக்கிறது ஒரு பக்தின்னு சொல்லிட்டு ஒரு நவவித. பாபா லக்ஷ்மிபாய் அம்மா கிட்ட கொடுத்த 9 நாணயங்கள் நவவித பக்தியை குறிக்குது. இந்த வீட்டில் தான் லக்ஷ்மிபாய் அம்மா பாபா வாழ்ந்த காலத்துலலாம் இருந்தாங்க. அப்போல்லாம் இது ஒரு குடிசை மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் வீடை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. லக்ஷ்மிபாய் அம்மா இப்படி தான் இருந்தாங்க. அவங்களோட ரியல் ஃபோட்டோ இது. பாபா அவங்களுக்கு கொடுத்த 9 நாணயங்களோட ஃபோட்டோ இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஃபோட்டோவில் ஒரு சில சாய் டிவோட்டிஸ் கூட லக்ஷ்மிபாய் அம்மா 9 நாணயங்களோட இருக்காங்க பாருங்க. நைட் டைமில் மசூதிக்குள்ள, அதாவது துவாரகமாய்க்குள்ள பாபா ஒரு 3 பேரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவார். அதில் லக்ஷ்மிபாய் அம்மாவும் ஒன்று. லக்ஷ்மிபாய் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபேன்சி ஷாப் இருந்தது. இங்கே அழகான பேங்கிள்ஸ், பேக்ஸ் எல்லாமே இருந்தது. ஷீரடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கடை இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கணும். இப்போ அடுத்ததான் நாங்கள் எல்லாரும் மகள்சா பத்தி ஐயா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இது சாய் பேலஸ் ஹின்ன்ற ஹோட்டல் பக்கத்தில் இருக்கு. இந்த வீட்டில் தான் மகள்சா பத்தி ஐயா வாழ்ந்தாரு. மகள்சா பத்தி ஐயா பாபா மேல உயிரே வச்சிருந்தாரு. முதல்ல பாபா ஷீரடிக்கு வரும்போது பாபாவை பார்த்து ஆவோ சாயின்னு அன்பா கூப்பிட்டாரு. அந்த நாள்ல இருந்து ஷீரடியில் உள்ள மக்கள் எல்லாருமே பாபாவை சாயின்னு ரொம்ப அன்பா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரியான ஒரு ஃபோட்டோ நீங்கள் துவாரகாமாயிலே இருக்கிறத பார்த்துருப்பீங்க. பாபாவோட உண்மையான ஃபோட்டோ தான் இது.
மகள்சாபதி ஐயா ஒரு பொற்கொள்ளரா இருந்தாரு. அது தவிர கண்டோபா கோயில்ல பூசாரியாவும் வேலை பார்த்துட்டு வந்தாரு. சாய் கூட ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்த பக்தர்கள்ல மகள்சாபதி ஐயாவும் ஒண்ணு. ஏன்னா மகள்சாபதி ஐயா என்ன சொன்னாலும் சாய் வந்து அதை ஆமோதிப்பாரே தவிர அதற்கு எதிர்ப்பு சொல்ல மாட்டாரு. இவர் வந்து அனுமான் வந்துட்டு தன்னுடைய மார்பை கிழிச்ச உடனே ராமலட்சுமன் வரா மாதிரி இவருடைய மார்பை கிழிச்ச உடனே வந்து பாபா வராருன்றது ஒரு ஐதீகம் இருக்காது. இவருடைய 3வது ஜெனரேஷன், அவங்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க. அது 3வது ஜெனரேஷன் ஒய்ஃப் இவங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பாபா இருப்பாரு. பாபாவுடைய பக்கத்துல வந்துட்டு மகள்சாபதி வந்து பாத்துட்டு இருப்பாரு. கீழே வந்துட்டு அந்த பிகு என்ற ஒரு சின்ன பையன் வந்து பாபா மடியில படுத்துட்டு இருப்பாப்புல. பாபா வாழ்ந்த காலத்துல இந்த வீடும் குடிசை வீடா தான் இருந்தது. நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப இதை மாற்றி அமைச்சிருக்காங்க. பாபா பயன்படுத்தின கஃப்னி ஒண்ணு மகள்சாபதி ஐயா வீட்டுல இருக்கு பாருங்க. சோ மகள்சாபதி ஐயாவோட அடுத்தடுத்த ஜெனரேஷன் இந்த வீட்டுல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப மகள்சாபதி ஐயா வீட்டுல இருக்கிறது அவரோட 3rd ஜெனரேஷன். வந்து இங்க நமஸ்காரம் பண்ணிக்கங்க. பாபா பயன்படுத்தின இந்த ஒரு கஃப்னி தான் மகள்சாபதி ஐயா வீட்டுல இருக்கு. அடுத்த போட்டோல இருக்கிறவரு மகள்சாபதி, அவரோட உண்மையான போட்டோ இதுதான். அடுத்ததா இருக்கிறது மகள்சாபதி ஐயாவோட பையன் மார்த்தாண்ட மகள்சாபதி. கடைசி போட்டோல இருக்கிறது மார்த்தாண்ட மகள்சாபதியோட பையன், அதாவது மகள்சாபதி ஐயாவுடைய பேரன். ஸோ மகள்சாபதி ஐயாவுடைய 3 ஜெனரேஷனையும் நம்ம பார்த்துட்டோம். பாபா துவாரகமாயில ஒரு பலகை மேல எப்பவும் இப்படிதான் தூங்குவாரு. பாபா இந்த பலகை மேல எப்படி ஏறுறாரு இறங்குறாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஷீரடி மக்கள்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா கண்டுபிடிக்க முடியல. அந்த பலகையை கெட்டுறதுக்கு பயன்படுத்தின ஹூக்ஸ் எல்லாம் இன்னமும் துவாரகமாயில தான் இருக்கு. இரவு நேரத்துல மசூதிக்குள்ள மகள்சாபதி, தாத்தியா கோட்டை பாட்டில், லக்ஷ்மி பாய் இவங்க 3 பேரை தவிர வேற யாரையும் பாபா அனுமதிக்கிறது இல்ல. இப்ப நாங்க எல்லாரும் அடுத்ததா பாபாவோட வலது கைன்னு சொல்லப்படுற ஷாமாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கடையில் இருக்கக்கூடிய பாபாவோட போட்டோ பாருங்க. இந்த பாபாவோட போட்டோ நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து பாபாவை பார்த்தாலுமே அவர் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படி கண்ணு திரும்புது பாருங்க. ஷீரடியில நிறைய கடைக்கு வெளியே இந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்ன்ற பேர் போட்டிருப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து பிரைஸ் வந்து கம்மியா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஹோல்சேல் ஷாப் வந்து கடை பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நாங்க எல்லாருமே ஷாமாவோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஷாமாவுடைய வீடு. ஷாமாவோட உண்மையான பேரு மாதவராவ் தேஷ்பாண்டே. ஷாமாவை பாபாவோட வலது கைன்னு சொல்றாங்க. துவாரகமாய்க்கு பாபாவை பார்க்க வர பக்தர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை பாபா முன்னாடி ரொம்ப தைரியமா சொல்றது ஷாமா ஒருத்தர் மட்டும்தான். பாபா ஷாமா மேல உயிரே வச்சிருந்தாரு. அதற்கு எடுத்துக்காட்டா ஒரு கதை உங்க எல்லாருக்கும் நான் இப்ப சொல்ல போறேன். ஒரு வாட்டி ஷாமாவை விஷப்பாம்பு கடிச்சிடுது. உடனே அங்கிருந்த எல்லாரும் அவரை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகலான்னு பாக்குறாங்க. அதற்கு ஷாமா, இல்ல நான் வைத்தியர்கிட்டலாம் வரமாட்டேன், என்னை பாபா கிட்ட கூட்டிட்டு போங்க, ஏன்னா என்னோட வைத்தியர் பாபா தான் அப்படின்னு சொல்றாரு. ஷாமாவை உடனே எல்லாரும் பாபா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஷாமாவை பார்த்த உடனே பாபா ரொம்ப கோவமா அப்பாலே போ கீழே இறங்கு அப்படின்னு கத்துறாரு. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன ஷாமா அழ ஆரம்பிக்கிறாரு. ஷாமா அழறத பார்த்தோன்னா பாபா அவர்கிட்ட, ஷாமா நீ பயப்படாத, உனக்கு காலையில எல்லாம் சரியாகிடும், ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு எதுவும் சாப்பிடாம தூங்கிடு அப்படின்னு சொல்றாரு. பாபா சொன்ன மாதிரியே ஷாமாவுக்கு காலையில உடம்பு சரியாகிடுது. உடனே அவர் பாபா கிட்ட போய், என்ன பாபா நேற்று ஒரு பிரச்சனைன்னு உன்கிட்ட வந்தா என்னை ஏன் துரத்துன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, ஷாமா நான் உன்னை எதுவுமே சொல்லல, உன் உடம்புல ஏறின விஷம் மேலே ஏறாம இருக்கதான் கீழே இறங்கு அப்படின்னு கத்துனன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஷாமா ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறாரு. என் கைடு கதை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அழகான பப்பி வந்தது. இது ஒரு கோஇன்சிடென்ஸா என்னன்னு தெரியல, ஏன்னா பாபாவுக்கு வாயிலா ஜீவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாபாவே வந்து அங்கே உட்காந்து கதை கேட்குற மாதிரி இருந்தது. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது தான் ஷாமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது ஷாமாவோட பையன் உத்தவராவ் தேஷ்பாண்டே. அவர் கூட இருக்கிறது அவரோட மனைவி. இவங்க 2 பேர் தான் ஷாமாவோட வீட்டில் இருந்தாங்க. இவங்க ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்தாங்க. இவங்களோட பையன் நாசிக்ல இருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்போ இறந்து போனனால தான் இந்த வீடு பூட்டி இருக்கு. அவங்க பையன் வரும்போது மட்டும் இந்த வீடை ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பார்க்குறது ஷாமா வீட்டு பூஜை அறை. இந்த பூஜை அறையில் பாபா கொடுத்த ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு. இந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப ஈஸியாக நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த பிள்ளையார் சிலையை 3 இல்லை 4 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும், அந்த அளவுக்கு கனமாக இருக்கும். ஆனால் இந்த பிள்ளையார் சிலையை பாபா ஒரே கையில் தூக்கி ஷாமா கிட்ட கொடுத்தாரு. கடைசியாக பாபா தன்னோட அம்மாவா நினச்சி பாவிச்ச பாய்ஜாமா பற்றி பார்க்க போகிறோம். பாய்ஜாமாவை சாயோட அம்மானு தான் சொல்லணும். ஏன்னா பாய்ஜாமா சாயை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. சாய் என்னைக்காவது சாப்பிடாம காட்டுக்கு எங்கேயாவது போயிட்டாருன்னா அவரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா தான் அவங்க சாப்பிடுவாங்க.
இப்போ நீங்க பாக்குறது பாய்ஜாமாவோட பையன் தாத்தியா கோட்டை பாட்டில். தாத்தியா மேல பாபா உயிரே வச்சிருந்தாரு. தாத்தியாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்தாரு. சாய் சச்சரிதம் நீங்க படிப்பீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். நான் ஷீரடியில இது வரைக்கும் பாய்ஜாமா வீட்டுக்கு போனதே இல்லை, இந்த வாட்டியும் போக முடியல. ஆனா பாய்ஜாமா வீட்டு போட்டோஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுதான் பாய்ஜாமா வீட்டு ஹால்ல ஒரு 3 போட்டோஸ், பக்கத்துல பாபா கேலண்டர் இருக்கு. முதல் போட்டோல இருக்கிறது பாய்ஜாமாவோட கணவர் கணபதிராவ் கோட்டை பாட்டில். அடுத்த போட்டோல இருக்கிறது இந்த வீட்டை இப்ப விலைக்கு வாங்கிய ஜெயின் ஃபேமிலி. கடைசி போட்டோல இருக்கிறது தான் பாய்ஜாமா. பாய்ஜாமா வீட்டுக்கு வெளியே 164 நம்பர் இருக்கும். பாய்ஜாமா வீடு 150 வருஷத்துக்கும் பழமையான வீடு. பாபா வாழ்ந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஆல்ட்ரேஷனும் இங்க பண்ணல. பாபா தினமும் ஒரு 5 வீட்டில் பிக்ஷை வாங்கி சாப்பிடுவாரு. அதில் பாய்ஜாமா வீடும் ஒன்று. இந்த வாசல் கிட்ட நின்று தான் பாபா பிக்ஷை கேட்பாரு. இந்த ஃபோட்டோவில் பாபா கூட இருக்கிறது மகள்சாபதி, ஷாமா, பைஜாமா. இந்த ஒரு ஃபோட்டோவை சமாதி மந்திர்க்குள்ளேயும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் சமாதி மந்திர். இந்த சமாதி மந்திர்க்குள்ள தான் ஸ்ரீ சமர்த்த சாயி சத்குரு சாய்பாபாவோட புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாரும் துவாரகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ல தான் நடந்து போயிட்டு இருக்கோம். எவ்வளோ கடை இருக்கு பாருங்க. நைட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இவங்க கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா பாபா கிட்ட நிற்கிற மாதிரி ஃபோட்டோவை எடிட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ரொம்ப சூப்பராக உடனே கொடுத்துருவாங்க. ஐ லவ் சாய்பாபா, இந்த ஒரு லைனை எனக்குள்ள நான் டெய்லி சொல்லி பார்த்துப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ சாய் பலக்கி கார்டன். இந்த கார்டனில் இருக்கக்கூடிய பாபா ஸ்டாச்சுவை ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தாமரைப்பூ இதழ்கள் விரிஞ்சிட்டு இருக்க மாதிரி, அதுக்கு நடுவில் பாபா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற மாதிரி அமைச்சிருக்காங்க. டைம் கரெக்டாக 1:30 இருக்கும். நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சாய் பிரசாத் ஆலயாவுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சாய் பிரசாத் ஆலயா. இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் சோலார் பவர் கிச்சன் இதுதான். அதாவது இந்த கிச்சனுக்குள்ள கேஸ் சிலிண்டர் எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க சூரிய சக்தியில் மட்டும்தான் இது இயங்குது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பிரசாத் ஆலயால சாப்பிட்ருக்கேன். இங்கே 2 ஃப்ளோரில் சாப்பாடு சர்வ் பண்ணுறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் சாப்பாடு ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குழந்தைங்களுக்கு 30 rupees, அடல்ட்ஸ்க்கு 50 rupees பே பண்ணணும். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் சாப்பிட போகிறோம். மகா பிரசாத் மீன் சாப்பிட போகிறோம் பாபா கோயிலில். பாபாவுடைய பிரசாத் ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4500 பேருக்கு மேலே இங்கே வந்து சாப்பிட்றோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓயாமல் வந்து இங்கே சாப்பாடு பரிமாறக்கூடிய ஒரே இடம் இந்த இடம் தான். பாபாவுடைய அன்னப்பிரசாத் ஆலயம் தான் இந்தியாவுடைய. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹாலில் ஒரே நேரத்தில் 4500 பேர் உட்காந்து சாப்பிடலாம். உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டெயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. முதல்ல நம்ம ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குற கிரவுண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். 1920 பிரசாத் ஆலயா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள டைனிங் ஹால். இந்த டைனிங் ஹால்ல தான் ஒரே நேரத்துல 4500 டிவோட்டிஸ் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடலாம். இங்க வந்து சாப்பாடு ஃப்ரீ தான், ஆனா நீங்க அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும். நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் சாப்பிட போறோம். நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெரிய ஹால் இருக்கு. ஒவ்வொரு ஹால்லையும் 1000 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஸோ மொத்தமா 2000 டிவோட்டிஸ் வரைக்கும் சாப்பிடலாம். அன்னதான மீல்ஸ்ல கண்டிப்பா ஒரு ஸ்வீட் இருக்கும். அதுவும் பாபாக்கு பிடிச்ச ரவையில செஞ்ச கேசரி வந்துட்டு எல்லா நாளும் இருக்கும். அது கூடவே சப்பாத்தி, ரைஸ், தால், பப்பட் இதெல்லாமே வந்து ரெகுலரா டெய்லி கொடுப்பாங்க. இந்த பிரசாத் ஆலயால ஒரு நாளைக்கு சராசரியா 60000 டிவோட்டிஸ் வரைக்கும் வந்து சாப்பிடுறாங்க. ஃபெஸ்டிவல் டேஸ்ல, அதாவது நியூ இயர், குரு பூர்ணிமா, ராம் நவமி இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 டிவோட்டிஸ் வரைக்கும் வந்து சாப்பிடுறாங்க. இத்தனை பேர் தினமும் சாப்பிடுறதுனால குவாலிட்டியும் ஹைஜீனியும் சீரடி சமஸ்தானம் ரொம்பவே சூப்பரா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. கிச்சனுக்குள்ள எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ்லயும் கைப்படாம இருக்கிறதுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின் பயன்படுத்துறாங்க. இதுல நீங்க பாக்குறது ரைஸ் பாய்லர்ஸ். ஒரு நாளைக்கு 2 tons ஆஃப் ரைஸ் வரைக்கும் இதுல குக் பண்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2000 கிலோ ரைஸ் குக் பண்றாங்க. இது சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்டா பிசைறதுக்கான மிஷின். அடுத்ததான் நீங்க பாக்குறது சப்பாத்தி செய்யறதுக்கான மிஷின். இந்த மிஷின் மூலமா ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு பல ஆயிரக்கணக்கில் சப்பாத்தி ரெடி பண்றாங்க. அரிசி, காய்கறி இதெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்றதுக்கு இம்போர்ட்டட் மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்க.
டெய்லி ஆயிரக்கணக்கான பாத்திரங்களை கிளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறாங்க. பிரசாதாலயால மொத்தமாக 73 சோலார் பேனல்ஸ் இருக்கு. இந்த சோலார் பேனல்ஸ்னால 60 lakh கேஸ் பில் ஷீரடி ட்ரஸ்ட்டுக்கு சேவ் ஆயிருக்கு. சாய் டிவோட்டீஸ்க்கு நல்ல தண்ணி தினமும் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு RO பிளான் 2500 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதை பில்ட் பண்ணியிருக்காங்க. கோதுமை மாவுலேருந்து மசாலா பொடி வரைக்கும் எல்லாமே கிச்சனுக்குள்ளேயே அரைச்சி பயன்படுத்துறாங்க. எதுவுமே கடையில் வாங்குறது இல்ல. இந்த மெகா கிச்சனோட ஸ்மார்ட் ஒர்க்கை பார்த்து சோலார் பவர் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2016 கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல அவார்ட்ஸ் இவங்க வாங்கியிருக்காங்க. சாய் தொடங்கி வச்ச அன்னதானத்தை இன்னமும் தொடர்ந்து இவங்க செய்யறாங்க. நாங்க இப்ப பிரசாதாலிருந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் ஷீரடி போகிறீங்கன்னா மறக்காமல் நான் சொல்கிற இடத்துக்குலாம் போயிட்டு வாங்க. முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது சாவடி. பாபா துவாரகமாய் சாவடி இந்த 2 இடத்துலையும் மாறி மாறி இருப்பார். முதல்ல பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் சாவடியில் 1910 அவரோட பாதுகை அப்புறம் சட்கா வச்சு ஆரம்பித்தாங்க. இந்த பல்லக்கு ஊர்வலத்தை இப்போ வரைக்கும் ஷீரடியில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ சாய் பல்லக்கி கார்டன். இந்த சாய் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்காரு. ஸோ மறக்காமல் போயிட்டு வாங்க. அடுத்ததா பாபாவோட சமாதி மந்திருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குருஸ்தன் பற்றி பார்க்கலாம். சாய் தன்னோட 16 வயசுல தான் முதல்ல ஷீரடிக்கு வந்தாரு. இந்த வேப்பமர தடியில தான் தன்னோட குரு இருக்கிறதா சொல்லி இளமை காலம் முழுக்க அவர் இங்கேதான் செலவிட்டாரு. வேப்பமர தடியில பாபா உட்கார்ந்து இருந்த இடத்துல தான் அவரோட போட்டோ வச்சு பூஜை பண்ணி குருஸ்தன்னு சொல்லி இந்த இடத்த வழிபடுறாங்க. இந்த வேப்ப மரத்தோட சிறப்பு என்னன்னா இந்த வேப்ப மரத்து இழைகள் இனிப்பா இருக்கும். குருஸ்தான்ல உள்ள பாபா போட்டோ முன்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்கு பாருங்க. இந்த சிவலிங்கத்தை பாபா தன்னோட பக்தனான மேகாவுக்கு கொடுத்தாரு. மேகா ஒரு தீவிர சிவபக்தர். பாபாவை அவர் சிவனோட ரூபத்தை தான் பார்த்தாரு. ஒரு வாட்டி மேகா பாபாவோட அனுமதியோடு பாபாவை சிவபெருமானா நினைச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணாரு. மேகா மரணிக்கும் போது பாபாவால அதை தாங்கிக்க முடியல. தன்னை அறியாமலே பாபா அன்னைக்கு அழுதாரு. அது மட்டும் இல்ல, மேகாவோட சமாதி மேல மலர் தூவி மற்ற மக்கள் கிட்ட மேகா என்னுடைய உண்மையான பக்தன்னு சொன்னாரு. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது சமாதி மந்திர்க்குள்ள இருக்கக்கூடிய 5 சமாதிகளை பத்தி தான். இந்த சமாதி பைஜாமாவோட பையன் தாத்தியா கோட்டை பாட்டேலோடது. அடுத்ததான் நீங்க பாக்குறது அப்துல் பாபாவோட சமாதி. ஒரு துவாரகாமாயில பாபா கூட வாழ்ந்தவர். இந்த சமாதி மகாராஜ் கும்பரோடது. இவர் பாபா மகா சமாதி அடைவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஷீரடிக்கு வராரு. ஆனா பாபா கிட்ட ரொம்ப நெருக்கமாயிடுறாரு. இந்த சமாதி நானாவலியோடது. நானாவலி ஒரு விசித்திரமான பக்தர். ஷீரடியில் உள்ள மக்கள் யாருக்கும் இவரை பிடிக்காது. ஆனா சாய் மேல இவர் உயிரே வச்சிருந்தாரு. சாய் மகா சமாதி அடைஞ்சு 13வது நாள்ல இவரும் இறந்து போயிடுறாரு. கடைசியா நீங்க பாக்குறது விபி ஐயரோட சமாதி. இவர் சாய பார்த்தது இல்ல, ஆனா இவர் சாய் மேல கொண்ட அன்பினால இவரை சமாதி மந்திரக்குள்ள வச்சிருக்காங்க. இவங்க 4 பேரும் பாபா வாழ்ந்த காலத்துல அவரோட வாழ்ந்துட்டு அவர் மகா சமாதி அடைஞ்ச பிறகும் அவரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டியது லெண்டி பாக். இதுவும் சமாதி மந்திரக்குள்ள தான் இருக்கு. இந்த தோட்டத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இருந்து தண்ணி அரிச்சு சாய் தினமும் செடிக்கு தண்ணி ஊத்துவாரு. அடுத்ததான் நந்தா தீபம். இதுவும் பார்த்தீங்கன்னா லெண்டி பாக் தோட்டத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த விளக்க சாய் தான் ஏற்றி வச்சாரு. ஸோ இந்த விளக்க இப்போ வரைக்கும் அணையாமல் பார்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் பக்கத்துலேயே அரச மரமும் இருக்கும். அக்டோபர் 15, 1918 பாபா மகா சமாதி அடைஞ்சாரு. அக்டோபர் 15 இந்துஸ்க்கு விஜயதசமியாகவும் முஸ்லிம்ஸ்க்கு 9th டே ஆஃப் ரம்ஜானா இருந்தது. இந்த ஒரு காட்ல தான் பாபாவை கடைசியா குளிப்பாட்டினாங்க. இந்த ஒரு காட் சமாதி மந்திர்க்குள்ள இருக்கக்கூடிய மியூசியம்ல இன்னமும் இருக்கு. என் மேல் உண்மையான அன்பும் பக்தியும் இருந்ததுன்னா என்னோட சமாதியில இருந்து என்னோட எலும்புகளும் உங்ககிட்ட பேசும் அப்படின்னு பாபா தன்னோட பக்தர்களுக்கு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வரைக்கும் பாபா தன்னோட பக்தர்களை கைவிடுறதே இல்லை. பார்ட் 2 ஷீரடி வீடியோல நீங்க இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்றத டீட்டெயிலா சொல்றேன். நாங்கள் எல்லாருமே சாயோட ரொம்ப சூப்பரான அன்னதான லஞ்ச் முடிச்சுட்டு எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ரூமுக்கு வெளியே நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கும் நிறைய இடம் இருக்குது. நீங்கள் ஷீரடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீரடியில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் ஒன்று பாபாவோட பெரிய ஃபோட்டோ இல்லைனா ஸ்டாச்சு இருக்கும். இந்த ஹோட்டலில் ஒரு பெரிய ஃபோட்டோ இருந்தது. இப்போ எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஷீரடியில் உள்ள மற்ற இடத்த பக்கம் கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்போட ஆர்கனைசர் நான் தான். சாய் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன். உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.